வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். நோய் உபாதைகள் இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாடு மட்டுமல்ல, உலகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் இயந்திரத்தனத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பரிமாணங்கள், பரிமாற்றங்கள் நிறைய உலக நாடுகளில் தோன்றுகிறது, வளர்ச்சி பெறுகிறது. அதே போல நோய்களும் மனித குலத்தில் பரிணமிக்கப்பட்டு அவையும் வளர்ச்சி பெற்றுதான் வருகின்றது. டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் புதிதாக குணமாக்கக்கூடிய தன்மையை குறைத்துவிட்டு குணமாக்க முடியாத அளவிற்கு வீரியம் பெற்ற தொற்று நோய்கள் மற்றும் புதிய நோய்கள் உற்பத்தியாகி கொண்டுதான் இருக்கிறது, மனித குலத்திற்கு சவாலாகவும். இப்படிப்பட்ட இந்த நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் தான் ஒருவருக்கு என்ன நோய், குறைந்தபட்ச நோயா அல்லது நெடிய நாள் நோயா, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோயா அல்லது தொற்று நோயா அல்லது ஆயுளை முடிக்கக்கூடிய நோயா, கண்டமா அல்லது விபத்தா, இப்படி அத்தனையும் முடிவு செய்பவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவானின் நிலைப்பாட்டை பொறுத்துதான் ஒருவருக்கு என்ன நோய் கிடைக்கப்பெறும் என்பதை தீர்மானிக்க முடியும். இவைகளை பற்றி நாம் பதிவுக்குள் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவருக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், ஆலய தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக பார்வையாளர்கள், அவர்களின் உறவினர்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. சனி பகவான் என்பவர் நோய் எப்படி தர வேண்டும், எது போன்ற நோயை தர வேண்டும், நாள்பட்ட நோயா அல்லது குணமடையக்கூடிய நோயா, விபத்துகளா, கண்டமா, ஆயுள் முடிவா, இது அத்தனையும் தன்னுள் வைத்து கொண்டிருப்பவர் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் மனித குலத்திற்கு எப்படி நோய் வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படின்றத பற்றி நாம பார்ப்போம். சனி பகவான் குறிப்பாக 6ஆம் பாவகத்தில் அமர்ந்தால் நல்லது. ஏனென்றால் உழைப்பை சொல்லக்கூடியது இந்த 6ஆம் பாவகம். நல்ல கடுமையான உழைப்பாளியாக இருப்பார்கள். அதே போன்று இவர் 6இல் அமர்வதால் கால்கள் சார்ந்த பிரச்சனைகள், உபாதைகள் கட்டாயம் இவர்களுக்கு இருக்கும். கால், பாதம் அல்லது முழங்கால் அல்லது கணுக்கால், இந்த பகுதியில் உள்ள எலும்புகள் அல்லது கால்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் அத்தனையும் சனி பகவானின் தன்மை மட்டும் என்றால் எலும்பு மட்டும் பாதிக்கப்படும்.
செவ்வாய் பகவான் இணைவு பெற்றால் கால் துண்டிக்கப்படும், கால் இரத்தம் வெளியேறப்படும். புதன் பகவான் இணைவு என்றால் கால் சுளுக்கு, தசை பிடிப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கால்களில். சுக்கிரன் இணைவு பெற்றால் கால்களில் உள்ள மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய நிலையில் பிசின் போன்ற ஒரு அமைப்பு, குழம்பு போன்ற ஒரு அமைப்பு, ஜெல் போன்ற ஒரு நிலை, இவைகள் வற்றி போய் இதனால் பாதிப்பு ஏற்படும். சூரியன் என்றால் எலும்புகளில் உள்ள ஈரத்தன்மை உறிஞ்சப்பட்டு காயக்கூடிய தன்மை நிலைபெறும். ராகு கேதுக்கள் ஈடுபட்டால் காலில் இருந்து விஷ கிருமிகள் அல்லது விஷத்தன்மையினால் பாதிப்பு, பாம்பு கடித்தலோ அல்லது விஷக்கத்திகளால் பாதிப்போ, இப்படி விஷத்தன்மை வாய்ந்த பாதிப்புகள் கால்களில் ஏற்படும். சனி பகவானோடு ஈடுபடக்கூடிய கிரகங்களை வைத்து இந்த நோய்கள் தீர்மானிக்கப்படுகிறது. தொற்று நோய்கள், வைரஸ் நோய்கள், இவைகள் எல்லாம் ராகு இவைகளின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. கேதுக்கள் அடிப்படையில் இரத்தம் சார்ந்த இரத்தம் பற்றாக்குறை, இரத்தத்தில் அணுக்கள் பாதிப்பு, வைரஸ் தொற்று, இரத்தம் சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் கேது பகவான் தொடர்பில் அது நிகழும். செவ்வாய் இணைந்து விட்டால் சொல்லவே தேவையில்லை. புற்றுநோய், கட்டி, இவைகள் எல்லாம் குரு, கேது, செவ்வாய் இந்த தொடர்பினால் ஏற்படக்கூடியவை. கட்டிகள் இரத்தத்தில் குறிப்பாக. இப்படி சனி பகவானின் இணைவுகளால் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையின் அடிப்படையில் விதவிதமாக நோய்கள் ஏற்படக்கூடிய தன்மைதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. எனவே நோய்களை உற்பத்தி செய்வது, நோய்களை கொடுப்பது சனி பகவான் தன் கைவசம் வைத்துள்ளார். இந்த சனி பகவான் நோய்க்கு மட்டும்தானா? சனி பகவான் நோயை தராமல் அதற்குண்டான பரிகாரத்தை தருவார் அல்லவா? அப்படின்னா சனி பகவான் நோய் தருவதற்கு மட்டும்தான். பரிகாரங்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் அமையப்பெற்ற நிலையை பொறுத்து அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சனி பகவான் முழுக்க முழுக்க அசுபத்தன்மை பலத்தோடு இருந்துவிட்டால் நோய்வாய்ப்பு தன்மையிலிருந்து நீங்கள் அகல முடியாது. அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிராப்தத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு அனைத்தும் நிகழும். அதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது. எனவேதான் சனி பகவான் நோய் வாய்ப்பை தருகிறார் என்றால் அதை நீங்கள் குறைத்து அனுபவித்துக் கொள்ளலாமே தவிர அவைகள் வராமல் தடுக்க முடியாது, இல்லாமல் ஆக்க முடியாது. அதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரங்கள் செய்வதின் விளைவாக உங்களது சந்ததிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தோஷத்தில் இருந்து அவர்கள் விடுதலை அடைவார்கள். உங்களுக்கு சயின்டிஃபிக் பிரகாரமே விளக்குகிறேன். மரபணுக்கள், ஜீன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் தான் வாரிசுகள் இடம்பெறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மறுக்க முடியாத உண்மை. தந்தை இருக்கிறார் என்றால் அவரின் ஜீன்கள் அவரது
பிள்ளைக்கு கட்டாயம் இருக்கும். தாயாரின் ஜீனும் அவரிடம் இருக்கும். பாதி குணம் தந்தையின் குணம், பாதி குணம் தாயாரின் குணம். அது மட்டுமல்ல, தாயின் தந்தையை பொறுத்து, தந்தையின் தந்தையை பொறுத்து அவர்களின் ஜீனும் இருக்கும். தாயின் பாட்டன், தந்தையின் பாட்டன் அவர்களின் ஜீனும் இருக்கும். இப்படி தந்தை தாய் அவர்களின் வம்சாவளியில் இருக்கக்கூடிய ஜீன்கள் கலந்துதான் ஒரு சந்ததி உருவாகிறது. அப்போ உங்களுக்கு இருப்பது உங்கள் சந்ததிக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் ஜோதிடம் அப்பொழுதிருந்து சொல்கிறது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள் அத்துணையும் உங்கள் சந்ததிக்கும், அதாவது உங்கள் பிள்ளைக்கும் இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் அப்பொழுதிருந்து அதை தான் சொல்லுகிறது. உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் மேஷ லக்னம் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு கடகத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் என்றால், உங்கள் சந்ததிக்கும் அதேபோல் கடகத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பார். லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் அமையட்டும் உங்கள் பிள்ளைக்கு. ஆனால் உங்களுக்கு கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறாரோ அதே போல உங்கள் பிள்ளைக்கும் கடகத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பார். சூரியன் உங்களுக்கு தனுசில் இருக்கிறார் என்றால் அதே போல சூரியன் உங்கள் பிள்ளைக்கும் தனுசில் இருப்பார். குறைந்தபட்சம் ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் 2 கிரகமாவது தந்தைக்கு எந்த ராசியில் இருந்ததோ அதே ராசியில் பிள்ளைக்கு இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. குறைந்தபட்சம் 2 கிரகமாவது இருக்கும். எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு செயல்கள், அநீதியான நிலையை எடுப்பது, மனித மனசாட்சிக்கு விரோதமாக நடப்பது, மனித நேயத்தை மறப்பது, கைவிடுவது, இது போன்ற தகாத செயல்கள் அத்தனையும் இன்று நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் கிடைக்கக்கூடிய பயன்தான் நான் அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது தோஷங்களோடும் பாவங்களோடும் பிறக்கிறோம். இவைகள் அத்தனையும் இல்லாமல் நம் முன்னோர்கள் மனசாட்சிப்படி நீதியை நிலைநாட்டக்கூடிய தன்மையில், மாற்றாருக்கு துரோகம் செய்யாத நிலையில், பாவங்களை செய்யாத நிலையில், புண்ணியத்தை மட்டுமே செய்த அவர்களின் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதே அமைப்பில் அவர்கள் பிள்ளையின் கிரக அமைப்பும் இருப்பதில் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கிறதா? நீங்களே சொல்லுங்கள். எனவேதான் முன்னோர்களுக்கும் பின்னோர்களுக்கும் உள்ள வேறுபாடு. அவர்கள் நீதி நெறிநிலை தவறாமல் வாழ்ந்தவர்கள், மனித நேயத்தோடு வாழ்ந்தவர்கள், பாவத்தை இழைக்காதவர்கள். அதனால் அவர்களின் ஜாதகத்தில் தந்தையில் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் அத்தனையும் பிள்ளையின் ஜாதகத்தில் அப்படியே இடம்பெற்றிருக்கும். பின்னாளில் இந்நாளில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்களிலும் தகாத செயல்களிலும் ஈடுபடுவதனால் அதனால் ஏற்படக்கூடிய பாவத்தின் அளவுகள் ஏற்ற இறக்கத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நம் பிள்ளைகளுக்கு அப்படியே வருகிறது. நம் பிள்ளைகள் அதிகமாக தோஷம் செய்கிறாள், பாவம் செய்கிறார் என்றால் அதைவிட அதிகமாக பாவ கணக்குகள் உங்கள் பேரனுக்கு வந்து சேரும். இதுதான் சாஸ்திர கூற்று. இப்படித்தான் சாஸ்திர நியதி போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் படித்து படித்து சொல்கிறேன், தீவினை செய்யாதீர்கள், நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள். இன்றைய பிறவியில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இனிவரும் பிறவியில் எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள், உங்கள் சந்ததி எப்படி வாழ்கிறது, ஏன் நீங்களே உங்கள் சந்ததிகளாக அடுத்த ஒரு பிறவி கூட எடுக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படியெல்லாம் இருக்கிறது. எனவேதான் சொல்கிறேன், உங்களுக்கு நோய் வாய்ப்பை தரக்கூடிய சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து எது போன்ற நோயை தருகிறார் என்பதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் வாயிலாகவே தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பேசினால் இன்னும் ஒரு
போராது, கால அவகாசம் இல்லை. எனவே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.